பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 50ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு இந்த நாளிலே ஸ்தோத்திர பலியிடுகிறதை நாம் எத்தனை பேர் வாஞ்சையோடு நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன், ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொல்லாத காலத்துல நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரு நாளை நாம் முடித்து புதிய நாளை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அது தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த காலத்துல சாத்தியமாகாத ஒன்று. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்பாராத நேரங்களில் எத்தனை விபத்துக்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம போய்கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் நம்ம போகும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார், எப்படி நம்மை போஷிக்கிறார், எப்படி நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என் தேவனுடைய நடத்துதல். ஒவ்வொரு நடத்துதலுக்கும் நான் என்ன ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேனா, என்னை இத்தனை பாதைகளில் நடத்தி வந்திருக்கிறாரே, என்னை இப்படி பாதுகாத்திருக்கிறாரே, என்னை இப்படி பலப்படுத்தி இருக்கிறாரே, இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரே, இப்படியெல்லாம் என்னை ஜெபிக்க வைக்கிறாரே, அந்த தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேனா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேனா, இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அப்படி செய்தோமானால், நாம் ஸ்தோத்திர பலியிட்டால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறோமா? ஸ்தோத்திர பலி இடுகிறதுல இன்றைக்கு நிறைய காரியங்கள் வந்துவிட்டது. ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகங்கள் நிறையாக வெளிவர ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலம் இது. நிறைய டிவிக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஸ்தோத்திர பலி என்பது தேவன் எனக்கு செய்தவைகளை ஏதோ எழுதி வைத்த ஒரு காரியத்தை சொல்லுவது அல்ல. இந்த நாளிலே என் தேவன் என்னை நடத்தி வந்த பாதைக்கு நான் ஆண்டவருக்கு, இந்த நாளிலே என்னை போக்கிலும் மரத்திலும் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே என்னை போஷிக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை செய்ய வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதாங்க. நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நாம் போகிற பாதையில் இன்றைக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை தீங்கு நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் ஸ்தோத்திர பலி இடுகிறது என்பது. ஆனா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல காரியங்கள் வித்தியாசமாக மாற ஆரம்பித்து விட்டு, ஒரு உண்மையான ஸ்தோத்திர பலி அப்படின்னா நீங்க இதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதுதான். மற்ற காரியங்களை போல பார்த்து வைத்து எழுதி வைத்து கொண்டு சில காரியங்களை இப்படி செய்வது அப்படி செய்வதுங்கிறதுல ரெண்டாவது பட்சம் தான். தேவனுடைய சமூகத்துல இந்த நாள்ல நடந்த காரியங்களை நீங்க பாக்குறீங்க, அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஆண்டவரை, இதை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு என்னை அற்புதமாய் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், இன்றைக்கு என் குடும்பங்களை விபத்து நேரிடாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சத்துருக்களினுடைய சீரல்கள் எங்கள் மத்தியில் எழும்பாததற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை இன்றைக்கு நீ ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த நாளினுடைய முடிவு வரைக்கும் பாருங்க, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க செய்தீங்களோ, இதிலிருந்து என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், இதை என் ஆண்டவர் செய்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த இடத்துல எனக்கு சகாயம் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வேலையை செய்ய வைத்ததற்காக. இதுதான் உண்மையான ஸ்தோத்திர பலி என்பது. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதையே கமர்ஷியல் ஆகக்கூடிய ஆட்கள் வந்துட்டாங்க நிறைய பேர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளை, இந்தந்த பாதைகளை நான் இன்றைக்கு கடந்து போக பண்ணினேர்கள், அந்த பாதையில தேவன் என்னை நடத்தி வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவுதான் ஸ்தோத்திர ஜெபங்கிறது. ஸ்தோத்திர பலிங்கிறது இதுதான். உண்மையான ஸ்தோத்திர பலிங்கிறது இதுதான். இதை நாம செய்ய ஆயத்தமாவோமானால் தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, தம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா உங்களுக்கு. இதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல நாம கிட்டி சேருகிறதற்கான ஒரு வழி. என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு இன்ன வரை இதை செய்ய வைத்ததற்காக உமக்கு நன்றி, இன்னைக்கு காலையில என்னை எழும்ப பண்ணினதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே, என்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த நாளில் ஜெபிக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்க செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட நெருங்குகிறதை நீங்க உணர முடியும்.
அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறாரு. என்ன செஞ்சா என்ன? ஏதோ பேருக்கு ஒரு ஸ்தோத்திரத்த போட்டுட்டு போவது அல்ல. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நெனச்சு, 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 நெனச்சு அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறத தேவ் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏதோ எழுதி வைத்து மற்ற காரியங்களை சொல்லுவது கிடையாது. என் ஆண்டவர் எனக்கு நான் இன்றைக்கு நாள்ல ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் என்னென்ன காரியங்களை செய்தேனோ, அது எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்திக்கிட்டே வந்தேன்னா, அதுதான் உண்மையான ஸ்தோத்திர பலி என்பது. அப்படி ஸ்தோத்திர பலி இட்டீங்கன்னா, நீங்க தேவன மகிமைப்படுத்துறீங்க. தேவன மகிமைப்படுத்துற உங்களுக்கு ஆண்டவர் தன் வழிகளை சீர்படுத்த பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய ரட்சிப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தப் போகிறார். செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீ எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு நான் ஸ்தோத்திர பலியிடுவேன். ஸ்தோத்திர பலியிட்டு உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாதைகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த என் தேவன் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைச்சிருங்கப்பா. இனி ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே வந்து சடங்காச்சாரமான ஸ்தோத்திர பலிகள் அல்ல, ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்த காரியங்களை நினைத்து நினைத்து உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தேவன் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.